வணக்கம். சமீபமாக பார்த்தீங்கன்னா கடந்த 24ஆம் தேதி எக்மோரில் ஃப்ரீ மேசன்ஸ் மீட்டப் நடந்துச்சு. இந்த மீட்டப்பில் இந்த வாட்டி என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு ஃப்ரீ மேசன்ஸ் சொசைட்டினா தெரியாமல் இருக்கலாம். இந்த ஃப்ரீ மேசன்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாட்ஜ் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து கூடி நிறைய விஷயங்கள்லாம் பேசுறது மட்டும் இல்லாமல், நிறைய ரிச்சுவல்ஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல், ஒரு சொசைட்டிக்கு தேவையான ஆக்டிவிட்டீஸ் பண்ணக்கூடிய ஒரு கூடுகையாக இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப நாளாக சொல்லிட்டு வந்தாங்க. அந்த அமைப்பு மேலே எப்போவுமே பார்த்தாலும் ஒரு சீக்ரெசி, ஒரு கான்ட்ரவர்சி, ஒரு கான்ஸ்பிரசி அப்படிங்கிறது எப்போவுமே இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்படிங்கிறதுனால எப்போவுமே சென்னையிலே பிறந்து வந்தவங்க கூட அந்த பில்டிங் என்ன, அதுக்குள்ளே என்ன நடக்குது, யார் இவங்களாம், ஏன் இவங்களாம் கூடி பேசிக்கிறாங்க அப்படிங்கிற கியூரியாசிட்டி அப்படிங்கிறது வருஷக்கணக்காக இருந்துகிட்டே இருக்குது. எத்தனை வருஷக்கணக்காக? 100க்கும் மேற்பட்ட வருஷங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கியூரியாசிட்டி மட்டும் இல்லாமல் மிஸ்ட்ரி நீடிச்சிட்டே இருக்குது. ஸோ எப்போ இந்த ஃப்ரீ மேசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் கூடி ஒரு மீட்டிங் நடத்தினாலும் அதை குறித்து வந்து ஒரு பேசுபொருளாக எப்போவுமே வந்திருக்கு. கடந்த 6-7 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த ஃப்ரீ மேசன்ஸ் பற்றியும், சீக்ரெட் சொசைட்டிஸ் பற்றியும், டீப் ஸ்டேட், இல்லுமினாட்டி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பற்றி வந்து நிறைய பேர் பேச ஆரம்பித்தாங்க. அதிகமாக இதை பற்றி இன்றைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா யார் பேசினா நல்லாயிருக்கும்னு மக்கள்லாம் எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு பக்கம் வந்து பாரி அவர்கள் அதை குறித்து வந்து நிறைய ஆங்கிள்ஸில் இன்றைக்கு வரைக்கும் பேசிகிட்டே இருந்தாலும், அந்த சைடு பேரலி வந்து ஹீலர் பாஸ்கர் அப்படிங்கிறவரும் இதை பற்றி வந்து பேசியிருந்தார். போன வாட்டியே நான் வந்து பாரி அவர்கள் பேரை மட்டும் மென்ஷன் பண்ணிட்டு ஹீலர் பாஸ்கரோட பேரை மென்ஷன் பண்ணாத நிறைய பேர் குறிப்பிட்டிருந்தீங்க. நான் மறந்துட்டேன். அவரும் பார்த்தீங்கன்னா அந்த டைம்லேருந்தே வந்து பேசிகிட்டு இருக்காரு. அந்த டைமில் என்ன ஆயிடுச்சு, இவங்க 2 பேருமே இதை பற்றி திரும்ப பேசினதுனால மக்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய பேசுபொருளாகி அந்த காலகட்டத்திலே ஐ திங்க் 2017-18 தெரில, தேவர் ப்ரெஷர்ட். அந்த அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சில மெம்பர்ஸ் எல்லாருமே கூடி ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க சென்னை ப்ரெஸ் கிளப்பில். அங்கே வந்து அவங்க தங்களை வந்து விவரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா எக்ஸ்ப்ளனேஷன்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ பேசிக்கலி எல்லாருமே கோட் சூட் போட்டு வந்து நாங்களாம் ஃப்ரீ மேசன் சொசைட்டியில் மெம்பர்ஸாக இருக்கோம், நீங்கள் சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை, இங்கே நடக்கக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அவங்க வந்து காரணங்களாக சொன்னாலும் அதை பார்க்குறப்போ வந்து ஏதோ ஒன்று சமாளிக்கிறாங்க. அவங்களுடைய எக்ஸ்ப்ளனேஷனில் ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்மளுக்கு வந்து கிடைக்கவே மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் வந்து தெரிஞ்சுது. டு மேக் இட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட், என்ன மாதிரியான விஷயங்களுக்காக இன்றைக்கி இருக்கிறது ஒரு கான்ட்ரவர்சியாக பார்க்கப்படுதுன்னா, இவங்களோட சீக்ரெசி அண்ட் இதில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்ஷியல் மெம்பர்ஸ், இதுக்குள்ளே வந்து யார் போனோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ சீக்கிரம் போக முடியாது, ஃபேவரட்டிசம் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல், பேசிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா நிறையா ரிலீஜியஸ் அமைப்புகள், குறிப்பாக அந்த கேத்தலிக் சர்ச்சே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் இவங்களை வந்து தடை பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல், இவங்களோட ஆக்டிவிட்டீஸை பார்த்து வந்து பல அரசாங்கமும் வந்து பயப்படுறதுனால இந்த ஃப்ரீமேசன் லாட்ஜ் இன்னைக்கு வரைக்கும் வந்து ஒரு மாதிரியான பார்வையிலே வந்து பார்க்கப்படுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 24ஆம் தேதி மீண்டும் அந்த ஃப்ரீ மேசன்ஸ் கூடுகை வந்து சென்னையில் நடந்திருக்கு. இது குறிப்பிட்டு ஏன் அந்த தேதியில் நடந்திருக்கு அப்படின்னு கேட்டால் வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சல் பிரதர்ஹுட் டே அப்படிங்கிற டே வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் இருக்க எல்லா ஃப்ரீ மேசன்ஸும் வந்து கொண்டாடுறது. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் செய்கிறத வழக்கமாக வச்சுருக்காங்க. அதனால் அந்த டேயில் வந்து சென்னையிலையும் இந்த லாட்ஜில் வந்து கூடி இந்த மீட்டிங் நடத்தியிருக்காங்க. ஸோ இந்த மீட்டிங்கில் இந்த வாட்டி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்போவுமே ஒரு சீக்ரெசி, என்ன நடக்குதுன்னே வந்து தெரியாது, உள்ளே நடக்கிறது எதுவுமே வந்து வெளில யாருமே வந்து பேச மாட்டாங்க, நம்மளுக்கு வரக்கூடிய தகவல் அப்படிங்கிறது ஒரு இரும்பு திரையை தாண்டி தான் வருது அப்படிங்கிற மாதிரியே இருந்துச்சு. ஏன்னா முழுக்க அந்த லாட்ஜுக்குள்ளே அந்த ஹால் கூட போகிறவங்க, பங்கெடுக்கிறவங்க, அந்த ரிச்சுவல்ஸில் கலந்துக்கிறவங்க, அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கவங்க அதோடைய மெம்பர்ஸாக தான் இருப்பாங்க. இன்ஃபேக்ட் இவங்க எந்த அளவுக்கு சீக்ரெசி மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாட்ஜில் யாரெல்லாம் வராங்க போகிறாங்க, அந்த ஃப்ரீ மேசன்ஸில் யாரெல்லாம் வந்து மெம்பர்ஸாக இருக்காங்க அப்படிங்கிற ஓப்பன் லிஸ்ட்டை இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து பார்க்கவே முடியாது. பேருக்கு இவங்க இருக்காங்க அவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் தங்களே அறிவிச்சுக்கிறாங்களோ அவங்களுடைய பேர் நம்மளுக்கு தெரியும். அதை தாண்டி 2-3 செலிபிரிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து கணிச்சிக்கலாமே தவிர்த்து ஒரு முழு லிஸ்ட்டாக யார் இருக்காங்க நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் இந்த வாட்டி ஒரு சேஞ்சுக்காக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கூடுகையில் ஃபேமிலி மெம்பர்ஸ், ஒய்ஃப்ஸ், சில்ட்ரன், அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து கூப்பிட்டு வரலான்னு சொன்னதுனால இந்த கூடுகை அந்த மெம்பர்ஸ் மட்டும் இல்லாமல் அவங்களோட எக்ஸ்டெண்டட் ஃபேமிலிஸ் நிறைய பேர் வந்து கலந்துக்கிட்டதுனால, ஆஹா சரி இல்லையே, இவங்க எப்போவுமே சீக்ரெசி மெயின்டைன் பண்ணுறவங்களாச்சு, எதுக்கு ஃபேமிலியெல்லாம் இன்வால்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் விசாரித்து பார்த்தா இந்த வாட்டி என்ன நடந்துச்சோ எது நடந்துச்சோன்னு தெரியல. இதை குறித்து நிறைய பேர் வந்து பேசுகிறாங்க. இது குறித்த பார்வை மக்கள் மத்தியில் வேறு மாதிரி இருக்குது, அதனால் இதை வந்து பிரேக் பண்ணணும், இல்லை ஒரு நரேட்டிவை வந்து மாற்றணும்னு நினச்சாங்களோ என்னன்னு தெரியல. நாங்கள் சீக்ரெட் இல்லை, நாங்கள் பண்ணுறது எல்லாமே வந்து சேரிட்டபிள் ட்ரஸ்ட் தான். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சொசைட்டிக்கு எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய மேல் மட்டத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அவங்கவுங்களோட துறையிலேருந்து கொஞ்சம் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி, அட்வைஸை யூஸ் பண்ணி, பணத்தை யூஸ் பண்ணி வந்து சொசைட்டிக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு யூனிவர்சல் சேரிட்டி நடத்தக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் தான் இது. மக்களுக்கான சேவை செய்யக்கூடிய ஆர்கனைசேஷன் தான் பாருங்கள். அதனால தான் வந்து குடும்பத்தினர் எல்லாருமே வந்து கலந்துக்கிற மாதிரியான ஒரு கூடுகையை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு இமேஜை உருவாக்குறதுக்கு தானோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தான் எழுந்துச்சு. இந்த வாட்டி
அந்த யூனிவர்சல் பிரதர்ஹுட் டே இது வரைக்கும் நம்ம அதிகமாக கேள்விப்பட்டதே இல்லையே, எவ்வளோ டேஸ்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், ஏன் அந்த டே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜான் த பேப்டிஸ்ட் இருக்கார் இல்லையா, அவரை நினைவு கூறும் விதமாக தான் வந்து பார்த்திங்கன்னா, ஐ திங்க் அவரோட பிறந்த நாளாக என்னன்னு தெரியல, அந்த டேயில் தான் வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சல் பிரதர்ஹுட் டே அப்படிங்கிறது வந்து உலகம் முழுக்க வந்து கொண்டாடுறாங்க. சரி, ஜான் த பேப்டிஸ்ட் யார் அப்படின்னு சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். பைபிளில் வந்து இயேசு அவர்கள் ஊழியத்துக்கு வரதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, அவருடைய பொது வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவருடைய சொந்தக்காரரான ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இயேசுவின் வருகை மட்டும் இல்லாமல் கடவுளை பற்றி அங்கே இருக்கவங்ககிட்டலாம் ப்ரீச் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற ஆற்றுல அவங்க ஊரில் எல்லாருக்குமே வந்து முழுக்க ஞானஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ரிச்சுவலை நடத்தி வச்சுட்டு இருந்த ஒரு ப்ரீச்சர் இல்லை ஒரு ப்ராஃபெட் தான் வந்து பார்த்திங்கன்னா ஜான் த பேப்டிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இயேசுவின் வருகையை வந்து சொன்னது மட்டும் இல்லாமல் இயேசு அவர்களே வந்து தனக்கிட்ட வந்து ஞானஸ்தானம் வந்து வாங்கிக்கிறார். அதாவது ஜான் த பேப்டிஸ்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இயேசு அவர்களுக்கு ஜோர்தான் நதியில் வந்து ஒரு ஞானஸ்தானமும் வந்து கொடுக்குறாரு. அதற்கப்புறம் தான் இயேசுவே தன்னுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து ஆரம்பிக்கிறாரு. இவர் வந்து ஒரு பெரிய ரோல், இந்த ரோலை வந்து பைபிளில் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. நம்மளோட பைபிளோட முறைப்படி அவரை பற்றி நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் இதுதான். சரி, ஏன் அவருக்குண்டான ஒரு நாளை வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சல் பிரதர்ஹுட்டாக வச்சுருக்காங்க. ஃப்ரீ மேசன்ஸுக்கும் இவருக்கும் என்னப்பா சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரீ மேசன்களை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு கிறிஸ்டியானிட்டி இல்லை இஸ்லாம், புத்திசம் இல்லை இந்துவிசம் அப்படின்னு இல்லாமல் அவங்க எல்லா மதத்தில் இருக்கிற நிறையா சடங்குகளையும் நம்பிக்கைகளையும் அரவணைச்சிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்தந்த மத நம்பிக்கையில் இருக்கக்கூடிய நிறைய ஐகான்ஸை, தலைவர்களை இல்லை பர்சனாலிட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அந்த ஃப்ரீ மேசன் அந்த சிம்பாலிக் ரிச்சுவல்ஸ்க்கு வந்து எடுத்துக்கிறாங்க. குறிப்பாக வந்து ஜான் த பேப்டிஸ்ட் அவரை வச்சு பார்த்திங்கன்னா வந்து ஒரு முறைமை, ஒரு ரிச்சுவல், ஒரு சடங்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பரான விஷயங்களை திருப்பி செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் அவர்கிட்ட இருந்து இன்ஸ்பயர் ஆகி வந்து பார்த்திங்கன்னா ஜான் த பேப்டிஸ்ட் வந்து அவங்க வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு அவரை வந்து ஒரு தலைவர்கள் ஒருத்தராக வச்சுருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பிரதர்ஹுட் டேயில் அவருடைய பிறந்தநாளில் வந்து அதை குறிக்கும் விதமாக எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ மேசனிக் ஆக்டிவிட்டீஸ், அதாவது வந்து சேரிட்டபிள் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து பண்ணுறது மட்டும் இல்லாமல் ரிச்சுவல்ஸ்லாம் இந்த நாளில் பண்ணுறதா வந்து சொல்லப்படுறாங்க. சரி, இது எவ்வளோ நாளாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து அசந்து போயிடுவீங்க. ஆல்மோஸ்ட் 250 வருஷத்துக்கு மேலே இந்த ஃப்ரீமேசன் ஆக்டிவிட்டீஸ் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் நடந்துட்டுருக்கு. இந்தியா முழுக்க ஃப்ரீமேசன் லாட்ஜஸ் இருந்தாலும் அன்றைக்கி இருக்கக்கூடிய ஃப்ரீ மேஷனரிஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தேர்ந்தெடுத்த இடம் அப்படிங்கிறது தமிழ்நாடு, குறிப்பாக சென்னை. இந்த சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா பெசன்ட் நகர் பக்கம் போனீங்க அப்படின்னா தியோசாபிக்கல் சொசைட்டி அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இப்போ நம்மளுடைய கமிஷனர் ஆஃபீஸாக இருக்கக்கூடிய அந்த பில்டிங் அண்ட் எக்மோரில் இருக்கக்கூடிய இந்த ஃப்ரீ மேசன்ஸ் கொண்டான லாட்ஜ், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சென்னை முழுக்க ஃப்ரீ மேசன் அந்த மேசனரிஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கூடுகை நடத்துறதுக்கு நிறைய லாட்ஜஸ் வந்து சென்னையில் இருந்திருக்கு. அந்த காலகட்டத்திலே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்க பெரிய தலைவர்கள் மட்டும் இல்லாமல் உலகளாவிய மத நம்பிக்கையை சேர்ந்த தலைவர்கள் மட்டும் இல்லாமல் அரசியலில் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியலாக இருந்தவங்களும் இந்த ஃப்ரீ மேசனரி குரூப்பில் கலந்துக்கிறதுக்காக நம்ம இந்தியாவில் சென்னைக்கு வந்திருக்காங்க. உதாரணத்துக்கு இந்தியா முழுக்க வந்து பார்த்திங்கன்னா சுற்றி தன்னுடைய ஞானத்தை பரப்புனது மட்டும் இல்லாமல் சிக்காகோலாம் போயிட்டு சூப்பரான ஸ்பீச்லாம் கொடுத்துட்டு வந்த விவேகானந்தரே நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய ஃப்ரீ மேசனரி லாட்ஜுக்கு வழக்கமாக வந்து போகக்கூடியவர் தான். ஏன் அவரே ஒரு மெம்பர் அப்படின்னு கூட வந்து சொல்கிறாங்க. ஆனி பெசன்ட் அம்மையார் கீழே வந்து பார்த்திங்கன்னா பல இன்ஃப்ளூயன்ஷியலான பீப்புள் தான் இந்த ஃப்ரீ மேசன் லாட்ஜஸில் வந்து செயல்பட்டு இருக்காங்க. இன்றைக்கி வரைக்கும் நம்ம இந்த செயல்பட்டுருக்காங்க, இங்கே இந்த லாட்ஜ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலும் பக்காவாக இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் தான் அங்கே வந்து பண்ணுவாங்க. அந்த சிம்பிள்ஸ்லாம் எதை குறிக்குது, இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது இன்றைக்கு வரைக்கும் வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாலும் ஒரு புதிராகவே இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய தலைவர்கள்லாம் கூட இருந்திருக்காங்க. முன்னாள் முதல்வரான ராஜகோபாலாச்சாரி, ராஜாஜி அப்படின்னு சொல்கிறவர் மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்திலே வந்து ஆங்கிலேயர் ஆட்சியில் பெரும் பெரும் பதவியில் இருந்த தலைவர்கள், அதற்கப்புறம் நம்ம சுதந்திர இந்தியாவில் ஜட்ஜஸ்ஸு, போலீஸ் ஆஃபீஸர்ஸு, பெரிய பெரிய பண முதலாளிகள், அதாவது பெரிய பிஸ்னஸ்மேன், சிஇஓஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் இந்த ஃப்ரீ மேசன் குரூப்பில் வந்து மெம்பர்ஸாக இருக்கிறாங்க. குறிப்பாக வந்து கடந்த ஆட்சியில் காவல்துறையில் ஒரு தலைமை ஒரு பதவி வகித்தவர், அவரே வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஃப்ரீமேசன் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடக்கூடியவர், அவரே வந்து இந்த மெம்பர்ஷிப்பில் இருக்கார் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து கூடுதல் தகவலாக வந்துச்சு. இல்லை அடிக்கடி சில பேரோட பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரசல் பொருசலாக அடிப்படும். கமலஹாசன் இந்த ஃப்ரீமேசன் சொசைட்டி இருக்காருன்னு சொல்லுவாங்க. அது இப்போ வரைக்கும் ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்படல. பட் ஷோ ராமசாமி இதில் ஒரு மெம்பராக இருந்திருக்காரு, மோத்திலால் நேரு வந்து மெம்பராக இருந்திருக்காரு, பழைய நடிகர் ஜெமினி கணேசன் மெம்பராக இருந்திருக்காரு. அதுவும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள் பல பேர் வந்து இந்த ஃப்ரீமேசனிக் சொசைட்டிஸில் வந்து எப்போவே மெம்பர்ஸாகவே இருக்காங்க. சரி, இவங்கெல்லாம் மெம்பர்ஸாக இருக்காங்களே, என்ன பண்ணுவாங்க, இவங்கெல்லாம் என்ன பண்ணுறதா வந்து பார்க்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டு நடக்கிற பெரிய பெரிய டீலிங்ஸ் மட்டும் இல்லாமல் பொருளாதார ரீதியான பல மாற்றங்களை கொண்டு வரதுக்காக இந்த ஃப்ரீ மேசனிக் சொசைட்டிஸில் பல இன்ஃப்ளூயன்ஸை பண்ணுறதா வந்து சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் நடக்கக்கூடிய பல ஆக்டிவிட்டீஸ், ஹிஸ்டாரிக் ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஈவெண்ட் சொல்லுவாங்கள்ல, யாரோ ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொல்லப்பட்டிருப்பார், யாரோ ஒருத்தர் பார்த்திங்கன்னா பதவி அடைஞ்சிருப்பார், யாரோ ஒருத்தர் பதவியில் வந்து இறக்கப்பட்டிருப்பாங்க, பெரிய புரட்சி நடந்திருக்கும்.
இருக்கும். இந்த மாதிரியான ஹிஸ்டாரிக்கல் ஹேப்பனிங்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஃப்ரீமேசனிக் சொசைட்டி வந்து பின்னாடி இருந்திருக்கு. ஒரு டீப் ஸ்டேட் அரசியலை வந்து இவங்க செய்யறதுக்காக பின்னாடி இருந்து இன்ஃப்ளூயன்ஸாக வந்து செயல்பட்டுருக்காங்க. இதை தெரிஞ்சு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் ஹிட்லர் ஜெர்மனியில் வந்து இந்த ஃப்ரீமேசானிக் சொசைட்டிஸ் வந்து தடை பண்ணார். ஸ்பெயின்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சில மன்னர்கள் இதை தடை பண்ணாங்க. பெரும்பான்மையான முஸ்லீம் கண்ட்ரீஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரீமேசானிக் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறத முற்றிலுமாக வந்து தடை பண்ணியிருக்காங்க. அங்கே எல்லாமே இது வந்து ஒரு குற்றம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்கப்படுது. இருந்தாலும் இன்னும் சில கண்ட்ரீஸில் வெளில தெரியாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான சொசைட்டி செயல்பட்டு இருக்கு. அதில் சென்னை ஒரு முக்கியமான இடமா இருக்குது அப்படிங்கிறது தான் இதை குறித்து வந்து பார்த்திங்கன்னா பேசக்கூடியவங்களோட ஒரு கூற்றாக இருக்குது. சரி, இப்போது முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷனாக நான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பேன். பட் இதில் நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்குது. அந்த கான்ட்ரவர்சிஸ் பற்றிலாம் வந்து நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்கிறத நான் பேசினா சரியாக இருக்காது. அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா வள்ளல் மீடியாவில் அடுத்த வர வீடியோவில் இந்த டாப்பிக்கை பற்றி தான் வந்து பார்த்திங்கன்னா நான் பாரிசாலன் அவர்கிட்ட வந்து நிறைய விஷயம் கேட்க போகிறேன். அவரும் பார்த்திங்கன்னா அவர் நம்பக்கூடிய பல விஷயங்களை வந்து அந்த காணொலியில் சொல்லுவார். ஸோ இதோட எக்ஸ்டென்ஷனாக இந்த டாப்பிக்கை பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து அந்த சேனலில் அந்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். ஸோ பேசிக்கலி இன்றைக்கு வரைக்கும் வந்து ஒரு புரியாத புதிராகவே இருக்க ஃப்ரீமேசானிக் இந்த லாட்ஜை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருக்கேன். நீங்களும் தேடி பார்த்து வந்து நான் சொல்கிறதோட அதிகமான உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா தேடல் முக்கியம், அந்த ஆவல் முக்கியம். தேடி பாருங்கள் உண்மை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.